கவினோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. டைட்டில் ஹாய். விஷ்ணு அடவான் டைரக்ஷன்ல கவின் நயன்தாரா நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பைசன் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரன் டைம் 2 மணி நேரம் 48 நிமிஷம் கிட்ட இருக்கும் நியூஸ் வந்திருக்கு. கார்த்தியோட வாவாத்தியார் படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போறது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் டிசம்பர்ல வர வாய்ப்பு இருக்கு நேத்திக்கு நான் சொன்னேன். அதான் இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக், கிருத்தி ஷெட்டி, சத்யராஜ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. இது போக டிசம்பர்ல வரக்கூடிய மூவிஸ்னு பார்த்தோம்னா அகண்டா படமும் டிசம்பர் 5 தான் வரப்போகுது. எல்ஐகே டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகும். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் டிசம்பர் 19 ரிலீஸ் ஆகும். அண்ட் ரவி மோகனோட ஜீனி படமும் டிசம்பர்ல வர டாக்ஸ் போகுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். காந்தாரா சாப்டர் 1 இப்போ வரைக்கும் 427 கோடி கிட்ட வசூல் பண்ணதான் நியூஸ் வந்திருக்கு. டியூடு மூவிக்கான ட்ரெய்லர் நாளை காலைல 11:07 வரப்போகுது. அண்ட் டியூடு மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்ததா நியூஸ் வந்திருக்கு. ரன் டைம் 2 மணி நேரம் 19 நிமிஷம். தனுஷோட இட்லி கடை படம் இப்போ வரைக்கும் 58 கோடி கிட்ட வசூல் பண்ணதான் நியூஸ் வந்திருக்கு. சிம்புவோட அரசன் மூவிக்கான ப்ரோமோ அக்டோபர் 16 அனிருத்தோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மூவில சிம்புக்கு 2 லுக்கும் நியூஸ் வந்திருக்கு. ஒன்னு யங் லுக்கு, இன்னொன்னு 45 to 50 வயசான ஒரு ஓல்டு லுக் ஒன்னு. அண்ட் இந்த மூவில ராணா, உபேந்திரா, கிச்சா சுதீப் எல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை போறதா சொல்லப்படுது. யார் யார் இந்த மூவில நடிப்பாங்கன்னு இப்போதைக்கு தெரியல. பட் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை போகுது. யார் யார் நடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது போக ஃபீமேல் லீட்ஸா சமந்தா இல்ல சாய் பல்லவி நடிக்க போறதாவும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பராசக்தி மூவி எத்தனை லாங்குவேஜ்ல வரும்னு கேட்டிருக்காரு. 4 லாங்குவேஜ்ல வர வாய்ப்பு இருக்கு, ஹிந்தியை தவிர. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு பத்தின விஷயம் படத்துக்குள்ள இருக்கு. அதனால படம் ஹிந்தியில வருமாங்கிறது டவுட். கருப்பு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. இந்த மாசம் கருப்பு மூவில இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வர வாய்ப்பு இருக்கு. பட் அது சாங் அப்டேட்டா இருக்குமான்னு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா மூவிக்கான ரிலீஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணல. இட்லி கடை மூவிக்கு ரிவ்யூ நல்லா வந்தும் ஏன் வசூல் கம்மியா வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு ஃபீல் குட் மூவி, சோ அதனால கூட வசூல் கம்மியா வந்திருக்கலாம். அண்ட் காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட ரிலீஸ் ஆனதுனாலையும் இதோட வசூல் குறைஞ்சிருக்கலாம். முருகதாஸோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. முருகதாஸோட அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. இப்பதான் ஒரு ஸ்டோரி ஒர்க்ல இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நிறைய பேர் இட்லி கடை 100 கோடி வருமா, காந்தாரா ஜெயிலர் லியோட வசூலை பீட் பண்ணுமா, காந்தாரா 1000 கோடி வருமானலாம் கேக்குறீங்க. நான் இதை பத்தி நிறைய முறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு படத்தோட வசூல் எவ்வளவு வருதோ அதை நான் சொல்லுவேன். ஆனா எவ்வளவு வரப்போகுதுங்கிறத என்னால சொல்ல முடியாது. நான் வரக்கூடிய வசூலை தான் சொல்லுவேன். 1000 கோடி வந்தா அதையும் நான் சொல்றேன். ஆனா வரதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சக்ரா. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.